விசுவாசம், நம்முடைய நாட்டை சார்ந்தவன் காபீராக இருந்தாலும் அவனுக்கு தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேசிய உணர்வை திட்டமிட்டு இறை நிராகரிப்பாளர்கள் புகுத்தினார்கள். பாடசாலைகளிலேயே இது ஸ்டார்ட் ஆகிறது. நீங்க பார்க்கலாம். பிஞ்சு மனதில் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டிய அல் வலாஉ வல் பரா என்று சொல்லக்கூடிய அந்த அகீதாவை, ஈமானுடைய வேரை அப்படியே பிடுங்கி எறிந்துவிட்டு எதை ஊட்டுகிறார்கள்? தேசிய உணர்வை ஊட்டுகிறார்கள். அதனால்தான் தேசிய கொடிக்கு எழும்பி நிற்கிறான். மார்க்க பார்வை இதுக்கு என்ன அனுமதியும் கிடையாது, ஆனா எழும்பி நிற்கிறான். சின்னஞ்சிறார்கள் எல்லாம் அந்த தேசிய சுதந்திர தினத்தில் இலங்கை பௌத்த காவிர்களுக்கு அந்த சிலுவைக்கார பிரித்தானிய காவிரிடமிருந்து, அந்த சிலுவை வணங்கிகளிடமிருந்து இந்த சிலை வணங்கிகளுக்கு கிடைத்த ஒரு தேசத்தை, அந்த நாளை நம்ம மக்கள் அல்லாஹ்வை மட்டும் சஜிதா செய்கின்ற மக்கள் கொண்டாடுவார்கள். கேட்டாங்க, சொல்லுவாங்க, நாம் இந்த நாட்டில் வாழுகிறோம், காவிர்கள் நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார்கள். காவிர்கள் சுதந்திரம் தாரது, இது காவிருடைய மண்ணா? அல்லாஹ் படைத்த பூமி, அல்லாஹ் இந்த பூமியை படைத்தது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுகின்ற அடியார்களுக்கு வணக்கத்துக்கு உதவுறதுக்கு தான். அல்லாஹ் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்று, அல்லாஹ் மனுஜின் வர்க்கத்தை படைத்தது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுவதற்கு. பொருள்களை படைத்தது, இந்த மண்ணை நிலத்தை படைத்தது, மரமட்டைகளை படைத்தது எதுக்கு? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுபவர்களுக்கு உதவியாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, காபிர்களுக்கு பூமியில் வாழுகின்ற ஜிஸ்யாவுடன் வாழுகின்ற உரிமை தான் இருக்கிறது தவிர ஆளுகின்ற உரிமை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தான் இருக்கிறது. ஏன்? ஜபூரில் அல்லாஹ் இப்படித்தான் நமக்கு எழுதினான், என்னுடைய பூமியை எரிதுகா இபாதிய சாலிஹூன், என்னுடைய பூமியை எனது நல்லடியார்கள் தான் ஆளுவார்கள். நாட்டுப்பற்று மார்க்கத்தை வச்சுதான் வர வேண்டும். நாம் நேசிக்க வேண்டிய ஒரே நிலம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற, ஹிலாபா ஆட்சி நடைபெறுகின்ற, ராயத்து தௌஹீத், தௌஹீது கொடி மேலோங்கி இருக்கின்ற, ஷிர்க் இந்த குஃப்ர் இல்லாத அந்த நிலத்தை தான் நாம் நேசிக்க வேண்டுமே தவிர தாருல் குஃப்ரை அல்ல. தாருல் குஃப்ர்ல வாழுவதே பாவம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற காபிராக இருந்தாலும், அவன் என்னுடன் நாளை நல்ல விஷயங்களில் பங்கெடுத்தாலும் அவனை நான் வெறுக்கிறேன். காரணம், அவனிடம் இருக்கின்ற குஃப்ருக்காக. அன்புள்ள சகோதரர்களே, இங்கு நேசம் நிலத்தை வைத்தல்ல, கொள்கையை வைத்து, ஈமானை வைத்துத்தான் நேசம் பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல் வலா, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது அல் பரா. அல் வலாஉ வல் பராவை இந்த உம்மத்து கைவிட்டதால் தான் இந்த உம்மத்துக்கு ஜிஹாது தெரியல, ஹிஜ்ரத் தெரியல, ஹிலாபத் தெரியல, காபிர்களுக்கு மத்தியில் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற வேறுபாடு தெரியல, ஜிஸியா தெரியல. மாறாக இதை செய்கிற மக்களை எல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை முஸ்லிம் உம்மத்தை விட்டு அப்படியே தூரமாக்கினார்கள். தீய உலமாக்கள் செய்த வேலை. தேசிய தினத்திற்காக யாரெல்லாம் பேசுகிறானோ, தேசியத்தை நியாயப்படுத்தி எவனெல்லாம் பேசுகிறானோ, அன்புள்ள சகோதரர்களே, அவன் கெட்டவனாகத்தான் இருப்பான், மார்க்க அறிவில்லாத ஜாகிராக இருப்பான். ஒரு உண்மையான ஆளு, ஹக்கை தெரிந்தவன், சத்தியத்தை இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவன் நிச்சயமாக தேசியத்தை ஆதரிக்கவே மாட்டான். ஜம்மியத்துலமா மட்டுமல்ல, இந்த எஸ்எஃப்டிஜே, டிஎன்டிஜே என்று இருக்கின்ற அயோக்கியர்கள் இருக்கிறார்களே, இவர்களும் இதில் கைதறிந்தவர்கள். நாட்டுக்காக உயிரை கொடுப்போம் பேசுறாங்க இல்லையா? ஒருத்தர்கள் நாட்டுக்காக உசிரை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த காவிர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஜிஹாதை மறுப்பான். காவிரை திருப்திப்படுத்துறதுக்காக ஜிஸியாவுக்கு மாற்று விளக்கம் சொல்லுவான். காவிரை திருப்திப்படுத்துறதுக்காக பச்சை பொய்களை எழுதி, அல்லாஹ்வுக்கு விரோதமாக எழுதி, தூதருக்கு விரோதமாக எழுதி, அறிஞர்களுடைய நூல்களில் உள்ள செய்திகளை மூடி மறைச்சி ஜிஹாது வேறு தீவிரவாதம் வேறு அப்படின்றான். காவிர்களே தீவிரவாதம் என்று சொல்றது ஜிஹாதை தான். இவன் என்ன பண்ணுவான்? அது ஜிஹாது வேற, டிஃபென்ஸ் வார் மட்டும்தான் ஜிஹாது, ஒபன்ஸ் வார் மார்க்கம் சொல்கின்ற கிதாலு தலப் இருக்குது, தேடி போய் தாக்கின்ற தாக்குதல் உன் இஸ்லாத்துக்கு வா, இல்லாட்டி ஜிஸியாத்தா, இல்லாவிட்டால் போர் என்று சொல்லி இஸ்லாமிய அரசு செய்யுமே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்களே, அந்த போரை அப்படியே மறைச்சு விடுவார்கள். ஏன்னா காவிரை திருப்திப்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அறியாத மக்கள் அந்த ரித்தத்தில் இருந்து வெளியே வாருங்கள், அந்த குபுரில் இருந்து வெளியே வாருங்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஒரே சமுதாயம், உம்மத்துல் வாஹிதா ஒரே சமுதாயம். இந்த சமுதாயம் தேசங்களால், நிலங்களால் பிரிக்கப்பட்ட உம்மத் அல்ல. முஸ்லிம் உம்மத் ஒரே சமுதாயம்.
நாட்டுப்பற்று என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் சந்தேகம் இல்லாமல் ஒரு தாகூத்திய சிந்தனை. இந்த சிந்தனையை விட்டு முஸ்லிம்கள் விலக வேண்டும். இந்த சிந்தனையை நிராகரிப்பது வாஜிப். இது குஃப்ரியத்தான சிந்தனை. இந்த சிந்தனை விட்டு விடுதலையாக வேண்டும். இந்த சிந்தனை சார்ந்தவர்களை விட்டு விடுதலையாக வேண்டும். இந்த சிந்தனை ஊக்குவிப்பவர்களை வெறுக்க வேண்டும்.